அப்பா தான் எங்களை பலப்படுத்தும் அப்பா வசனத்தால் எங்களை கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தைகள் எங்களுக்கு தேனிலும் மதுரமாக கர்த்தாவை ஆசீர்வாதமாக காணப்படுவது செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை கனப்படுத்தி நல்ல பிதாவே. மீபுரமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை இந்த சாயங்கால நேரத்தில் வாழ்த்துகிறோம். இப்போது நம்ம எபிரேயர் நிருபத்தை நமக்கு தியானிக்கலாம். கடந்த முறை எபிரேயர் எழுதின புஸ்தகத்திலிருந்து பின்னணியை நம்ம படித்தோம். இன்னைக்கு 1ஆம் அதிகாரத்தை தியானிச்சு கடந்து செல்லலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர், ஹீப்ரூஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதில் ஏன் ஃபர்ஸ்ட் சாப்டர்னா, அதில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு இயேசுவுடையதான தெய்வீகத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி அதோடு போக முடியாது விரும்புகிறேன். பாருங்க, இந்த கடந்த முறை உங்ககிட்ட சொன்னேன், எபிரேயர் நிருபம் அது எழுதப்பட்ட போது விசேஷமாக எழுதினது எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு. ரட்சிக்கப்பட்டதான எபிரேய கிறிஸ்தவர்கள் பின்மாற்றத்தில் ரெண்டாவது ரொம்ப துன்பத்தில் கடந்து போன போது அவர்களுடையதான நிலைமைகளை பார்த்து எபிரேயனாகியவன் எழுதினதான ஒரு நிறுவனம் தான் இந்த எபிரேயர் நிறுவனம். அப்போ ஒரு யூதர் இடத்துல பேசும்போது அவருடையதான முக்கியமான புஸ்தகம் என்ன முக்கியமான புஸ்தகம்? ஒரு யூதனுடைய முக்கியமான புஸ்தகம் தோரா. தோராக. ஆனா தோரா மாத்திரம் இல்லை, அவங்க பழைய பாடம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா தனாக்குன்னு கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? தனா. அப்ப தா நா கா, அவ தா நாக், அவதான் தனாக். அப்ப தனாக்னா தோரா, நபி, கெத்துபி. என்னதோ தோரா, நபி, பீம், கெத்துபி. அப்போ இந்த அர்த்தம் என்னன்னு சொல்லும்போது, நபீன்னு சொன்னா ஃபார்மர் ப்ராஃபிட்ஸ், முந்தின தீர்க்கதரிசி. கெத்துபீம்னு சொல்லும்போது பிந்தின தீர்க்கதரிசி. நம்ம எப்படி சிறிய தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள் நம்ம பழைய பாட்டில் எப்படி சொல்றோமோ அப்படி இல்லை. அவங்க பழைய விளக்கம் அவங்களுக்கு தானே விளக்கமே வேற. ஆக யோசுவாவிலிருந்து நானும் மறந்து போயாச்சு, ஆனால் அடுத்த முறை உங்களுக்கு கரெக்டாக சொல்றேன். யோசுவாவிலிருந்து நான் நினைக்கிறேன் 4 வரைக்கும் அவங்க முந்தினதான தீர்க்கதரிசிகளும் அதுக்கு பின்பதாக வருகிறதான தீர்க்கதரிசிகளை பிந்தின தீர்க்கதரிசிகளுமாக அவங்க சொல்றாங்க. அதுக்கு நான் இப்போ அதுக்கு சரியா நீங்க அதை எழுத வேண்டாம், அதுக்குண்டான பதில் நான் இப்போ அது உங்ககிட்ட சொன்ன போது ஞாபகத்தில் வந்தது, அதனால சொன்னேன். அதுக்குண்டான தனாக்கு குறிச்சான விளக்கத்தை அடுத்த கிளாஸ்ல தரேன். சரி, ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனாக்கு, தோரா, நபீப், கேத்துபி, இந்த 3 தான் அவங்க டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ தோரான்னு சொல்லும்போது ஆதியாகமம், அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் ஆதியாகமத்திலிருந்து பாகம் வரைக்கும் இல்லைங்களா. அப்போ நபீன்னு சொல்லும்போது அந்த முந்தினதான தீர்க்கதரிசிகள், கத்துக்கள் பிந்தினதான தீர்க்கதரிசிகள், இப்படிதான் அவங்க அதை கிளாசிஃபை டிவைடட். சரி, அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான அதை மன்னிக்கணும், இந்த யூதர்களுக்கு அவங்களுடைய முக்கியமான புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் தானே பைபிள், பழைய ஏற்பாடுன்னு பாருங்க. அப்போ அவங்ககிட்ட இயேசுவை பற்றி பேசுறோம், என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாடை கோட் பண்ணணும் இல்லையா? அதனாலதான் நம்ம மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது விசேஷமா பார்க்கிறது அதிகமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான தீர்க்க தரிசனங்களை, வார்த்தைகளை, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், இது நிமித்தமாக ராமாவில சத்தம், அதாவது ராகேலிதான கூக்குறதுல எழுப்பினது என்னது, அந்த ஆண் பிள்ளைகளை கொல்லப்பட்ட போது அந்த தீர்க்க தரிசனத்தை கோட் பண்றார். பெத்லஹேம்ல பிறந்தார், அதை கோட் பண்றார் அந்த வசனத்தை. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. அப்ப யூதர்களுக்காக மத்தேயு எழுதும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்கு சார்ந்து இருக்கிறதான எந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை குறித்து அவர்கள் நிரூபிக்க வேண்டுமோ அந்த வசனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, கோட் பண்ணாங்க. அதே போலதான் எபிரேயனாகியவன் எழுதும்போது அதிகமாக பழைய ஏற்பாட்டினுடையதான வசனங்களை அவர் ஆதாரமாக வைத்து இயேசு யார் என்று சபைக்கு என்ன செய்தார், நிரூபித்து காண்பிக்க விரும்பினார். காரணம், சபைக்குள்ள இப்ப என்ன இருக்கு, பயமும் திகிலும்
அதே போல பின்மாற்றமும் துவங்கின போது சபை எப்படியாவது உற்சாகப்படுத்தி உணர்த்தி மறுபடியும் அவர்கள் ஆலயத்தில் நிலைநிற்க வேண்டும். தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் அது இயேசுதான் என்று நிரூபிக்கும்படியாக எபிரேயனாகியன் என்ன செய்கிறார்? பழைய ஏற்பாட்டில் உள்ளதான தீர்க்கதரிசன வசனங்களை அதிகமாக என்ன செய்கிறான்? அதை பயன்படுத்தி அதிலிருந்து இயேசு கிறிஸ்துதான் தெய்வம், இயேசு கிறிஸ்துதான் மெய்யானவர், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் நமக்கு மேசியா, அவரை தான் நீங்க பின்பற்றணும். ஆபத்துகள் வந்தாலும் விபத்துகள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவரை ஒருபோது நீங்க விட்டு விடாதீங்கன்னு சொல்லி சபையை உற்சாகப்படுத்துகிறதான ஒரு அதிகாரம் தான், புஸ்தகம் தான் எபிரேயர் நிறுவனம். சரி, வாசிக்கலாம். 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்ப பாருங்க, அங்க எங்க பார்க்கும்போது பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக அங்க தீர்க்க தரிசனமாக அங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? திருவுளம் பற்றினார், வெளிப்படுத்தினார். அப்ப பூர்வ காலத்துல தேவனுடையதான சத்தம் எப்படி இருந்தது? பங்கு பங்காக வகை வகையாக. ஒரடியாக ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாட முற்றிலுமாக கொடுக்கல. பழைய ஏற்பாட்டில் நீங்க எங்க பாருங்க, ஆதி முதற்கொண்டு ஆதியாகமம் முதற்கொண்டு கடைசியாகி புஸ்தகமாக மலாக்கி வரைக்கும் என்ன இல்லைங்க, கனெக்ஷன் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல, பூர்ணமான வெளிப்பாடு கொடுக்கல. எல்லாவர்களுக்கும் வகை வகையாக ஒவ்வொரு இடத்துல. இப்ப மீகா என்ன சொல்றாரு? ராமாவில சத்தம் உயர்ந்ததுன்னு பேசுறாரு இல்லைங்களா? அதே போல இன்னொருத்தர் கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குருமாரனை பெறுவார்னு யார் சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படியாக தாவீது சொல்றாரு சங்கீதங்களை, 22ஆம் சங்கீதங்களை, அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. பாருங்க, தீர்க்கதரிசனம் எங்க கிடக்குது? ஆதியாகமத்துல பார்க்கிறோம், ஒரு கன்னிகை, அதாவது ஒரு ஸ்திரீயின் சந்ததி சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் இல்லையா? நம்ம பழைய பாட்டில் வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம், மோசே நிமித்தம் ஆண்டவர் பேசுவார், அதாவது மரத்தில் ஏறுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. அது எப்படி இயேசு அதை நிறைவேற்றுகிறார்? இப்ப பாருங்க, வகை வகையாக, அதாவது பல நேரங்களாக பழைய பாட்டில் இருக்கிறதான தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் தம்முடையதான வெளிப்பாட கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனா அந்த பூர்ணமான வெளிப்பாடு எப்ப நமக்கு கிடைக்குது என்று பார்க்கும்போது 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுள்ளம் பண்ணினார். அப்ப தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாடுல வகை வகையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல, இப்ப சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு, மோசே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு, யாரோ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு. அது பழைய காலத்துல இருந்துச்சு. அந்த காலம் வரைக்கும் எந்த மனுஷனும் நிரந்தரமா வாழ்ந்தது கிடையாது. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு? அந்த பழைய வகை வகையாக வந்ததான தீர்க்கதரிசனம் முழுவதுமாக ஒரே மனுஷனாக இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நமக்கு அது என்ன செய்தது? வெளிப்பட்டது. ஆமென். அப்போ நம்ம இனி தீர்க்கதரிசனத்தை அதாவது தேடி தேடி கஷ்டப்பட தேவையில்லை, ஒரு தீர்க்கதரிசிக்காக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு பூர்ணமாக எல்லா விதமான அறிவு யார் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து நிமித்தமாக பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் அவர் சொல்றார், உங்களுடையதான தீர்க்கதரிசிகள் யூதர்களே, உங்களுடையதான பழைய பாட்டின் தீர்க்கதரிசிகளுக்கு வகை வகையாக கர்த்தர் கொடுத்தார். அவர்களுக்கு பூர்ணமாக கிடைக்கல. அவங்க கிடைச்சதான புஸ்தகங்களை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தேடி அலைறீங்க. ஆனா அந்த பூர்ணமான வெளிப்பாடு இப்போ யார் நிமித்தமா நமக்கு கிடைக்குது? அது இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நமக்கு கிடைக்குது. அப்போ தீர்க்கதரிசிகளில் பார்க்கலாம் அவர் பெரியவர். சரி, அடுத்தது, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமி. அப்ப இங்க பார்க்கும்போது இப்போ அந்த அதாவது இயேசு கிறிஸ்து நிமித்தமாக பூர்ணமாக வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர்? அதுதான் இப்ப இந்த 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் நிமித்தமாக நமக்கு பூர்ணமாக கிடைச்சது உண்மைதான். அப்ப முதல்ல இவர் யாரு? சர்வத்திற்கும் சுதந்திரவாளி. புரியுதுங்களா? சர்வத்துக்கும் சுதந்திரவாளின்னா என்ன? எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம். இயேசு கடைசி நேரத்துல வானத்துல ஏறி போகிற நேரத்துல 28ஆம் அதிகாரம் மத்தேயுல வாசிக்கும் போது சீஷருக்கு அதிகாரம், எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க அவருடைய அதிகாரத்தை பாருங்க. அப்போ இங்க இயேசுவை குறித்து எபிரேயனாகியன் எழுதுகிறது, தேவன் உண்டாக்கினதான தேவனுடையதான அதிகாரத்துக்கு இருக்கிறதான சகலத்திற்கும் இயேசு யார்? சுதந்திரவாளி. அப்ப நீங்களும் நானும் யாரு?
நீங்களும் நான் யாரும் அப்புறம் ரோமர்ல வாசிக்கும் போது உடன் சுதந்திரவாளி தான், கோஹெர்ஸ். இயேசு உலகத்துக்கு முழுவதுமாக சுதந்திரவாளிகளாக மாறும்போது நாமும் அந்த இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இயேசுடைய அதிகாரம் வேற, நம்முடைய அதிகாரம் வேற, உண்மைதான். ஆனால் நம்ம கர்த்தர் என்ன செய்யல, நம்மளை தள்ளிவிடல, அவரோடு இணைத்து வச்சிருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாம் அவருடைய உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கின பிறகு என்ன ஆண்டவர்கிட்ட ஆதாம் கிட்ட என்ன சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிறதான சகலதும் நீ ஆண்டுக்குள்ள. பிசாசுக்கு கொடுக்கல, எந்த தூதனுக்கோ கொடுக்கல, அந்த பொறுப்பை கொடுத்தாரா? இல்ல. மீகாயிலுக்கோ கப்ரியேலுக்கோ இல்ல முந்தி இருந்ததான லூசிபருக்கோ யாருக்கும் கொடுக்கல. அவங்க வேலை செப்பரேட் தான். ஆனா இங்க பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவனிடத்துல தான் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேல உனக்கு அதிகாரம். சில நேரத்துல இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வார்த்தை. சிலவங்க தப்பா பேசுறது, நம்ம சாத்தானுக்கு பதிலாக படைக்கப்பட்டோம். யாரு? நம்ம எப்படி லூசிபர் விழுந்தா, லூசிபர் தான் ஆராதிச்சுட்டு இருந்தவன், அவன் விழுந்த உடனே இப்ப ஆண்டவருக்கு யாருக்கும் ஆராதனை யாருமே ஆராதனை செலுத்தல. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார், பூமியை பாடு சூன்யமாக்கினாரு. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு அவர் மனசாக உண்டாய் மறுபடியும் என்ன செய்யறாரு, பூமியை சிருஷ்டித்தார். அது வேற ஒரு பகுதி, அதுக்கு நான் ஆர்கியூ பண்ண வரல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எந்த சாத்தானுக்கு பதிலாக கர்த்தர் நம்மளை சிருஷ்டிக்கல. we are not somebody's substitute. இன்னொருத்தனுக்கு பதிலாக நம்ம வந்தவங்க கிடையாது. ஒருவேளை நமக்கு தூதர்களை போல பலன் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை தூதர்களை போல நமக்கு போய் வருவதற்கு அதிகாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம யாரு? தேவனுடைய சாயல். தூதன் சாயலா? தூதனை பத்தி சாயல் பத்தி பைபிள் பேசல, நம்ம சாயல் சொன்ன. ஆண்டவர் நமக்காக தான் மரிக்கிறார், ஒரு சப்ஸ்டிடியூட்காக ஆண்டவர் மரிக்க வேண்டாம். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதுல மெயின் பிளேயருக்கு ஒருத்தருக்கு என்ன இருந்துச்சு, ஃபுட்பால்லயோ கிரிக்கெட்லயோ ஒரு பிளேயருக்கு என்ன ஆச்சு, அடிபட்டுச்சுன்னா அவனுக்கு பதிலாக அவன் அர்த்தம் பண்ணுவான், அந்த டீமை ஃபுல் பண்ண இல்லையா, அப்போ ஒருத்தன் பதிலாக வரும். நம்ம பதிலுக்கு வந்தவங்க கிடையாதுங்க. அப்படின்னா இயேசு இவ்வளவு பெரியதான காரியங்களை செய்திருக்க வேண்டாம். அதான் அவர் சொல்றார், உலகத்தும் சிருஷ்டிக்கிறது முன்பதாக நான் உன்னுடையதான பேரை அறிந்திருக்கிறேன். பூமியுடைய ஆசீர்வாதங்கள் சாபிப்பதற்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவர்களுக்காக அடிக்கப்பட்டார்னு சொல்லப்படுது. அப்போ பூமியுடைய ஆசீர்வாதம் சாபிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் அர்த்தம் என்ன, பூமி பாடு சூன்யம் ஆகிறதுக்கு முன்னாடியவே, பூமி சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நமக்காக ஆட்டுக்குட்டியானவர் ஏற்கனவே அடிக்கப்பட்டார். புரியுதுங்களா? அப்ப நம்ம யாருக்காக பதிலாக வந்தவங்க கிடையாது. நம்ம கர்த்தர் உண்டாக்கப்பட வேண்டும், நம் கர்த்தருக்காக உண்டாக்க பிரயோஜனப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை உண்டாக்கினார். நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம ஆராதிக்க பிறந்தவர்கள் இல்ல, ஆராதிக்கல, நம்ம பிறக்கல. பூமியில் உள்ளதான சகல வசனம் என்ன சங்கீதக்காரன் சொல்றார், நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்படிதான் சொல்றாரு இல்ல. மனுஷன் மாத்திரம் துதிக்கிட்டோன்னு சொன்னாரா? இல்ல. மிருகங்க பறவைங்க மாத்திரம் துதிக்கிட்டோன்னு சொன்னாரா? அப்போ நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும். மிருகங்கள் பாடுகிறது, பறவைகள் பாடுகிறது, பிராணி ஜீவன்கள் மச்சங்கள் கடலில் பாடுகிறது, எல்லா பிராணிகளும் கர்த்தரை நோக்கி பாடுகிறது. ஆகாயத்திலும் பாடல் உண்டு, ஆராதனை உண்டு. கர்த்தர் துதிகள் மத்தியில வாசம் பண்றவர். இப்ப லூசிபர் கட்டானால ஆண்டவருக்கு துதி நிக்க ஒண்ணும் இல்லைங்க, அவர் துதியில தான் இருக்கிறார். அதனாலதான் துதிகள் மத்தியில வாசம் பண்றேன்னு சொல்றாங்க. நம்ம அதை யோசிக்கணும். லூசிபர் வெட்டப்பட்டான்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய துதி நின்னப்பட்டு இல்லை, ஆண்டவருக்கு மற்ற தூதர்கள் துதிச்சு கொண்டிருக்கிறாரு. யாருங்க? மீகால் துதிக்கிறாரு, கபிரியல் துதிக்கிறாரு, அனந்த கோடி தூதர்கள், கேருபீர்கள், சேராபீர்கள், ஓய்வென்றி அவர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் பாடி தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறதான மகிமைக்குள்ளாக அவர் வீற்றிருக்கிறார். நம்ம ஒரு ஆராதனை ஒருத்தன் போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிலாக ஏத்தனை நம்ம சப்ஸ்டிடியூட் கிடையாது. வேலை அந்த கதை. நம்ம கர்த்தர் இந்த பூமியை ஆளுவதற்கும் பாருங்க, அவர் எப்படி உலகத்தை ஆளுகிறாரோ, பிரபஞ்சத்தை ஆளுகிறாரோ, அதிகாரங்களை அவர் கைகளை வைத்திருக்கிறாரோ, அதே போல மனுஷனை தம்முடைய சாயலை சிருஷ்டித்து தூதர்களுக்கு சற்று சிறியவன் ஆக்கி படைத்து எதுக்கு கொடுத்துறா தெரியும்? இந்த பூமியை அவங்கள ஒப்பு கொடுத்துற. இந்த பூமியில நீ எது வேணுங்க செய். பறவைகள் ஒண்ணு கீழே,
மச்சங்கள் உனக்கு கீழே. மச்சங்கள் நம்ம யோசிப்போம் எப்படி மீன். நீங்க பார்த்துருக்கீங்களா ப்ரோக்ராம்ல எல்லாம் மீன்கள் கீழ்ப்படிதுங்க மனுஷனுடைய கட்டளைக்கு. வந்து பால் ஆடுது மனுஷன் கூட. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பறவைகள் எங்க வீட்டிலே இருக்குது 10-12 கிளி. இன்னைக்கு எல்லாம் பசி பட்டினியா இருந்துச்சு. அப்புறம் போய் சாப்பாடு போட்டு தீனி போட்டு என்ன சந்தோஷமான. பாருங்க, ஏக்க மிருகங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அது மிருகங்கள் மேல மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அதே போலதான் இங்க ஆண்டவரை குறித்து, இங்க ஏசப்பாவை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அவர் ஆண்டவரை சிருஷ்டித்ததான சகல சிருஷ்டிப்புகள் மேல அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதனால இயேசுவே டிக்ளேர் பண்றாரு, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால நீங்க பூமி எங்கு போய் சகல ஜாதியை எனக்காக சீசராக்கி. பாருங்க, ஆண்டவருடைய அதிகாரம் அது ஒரு எல்லைக்குள்ள இல்ல, அது முழுவதுமாக, பிரபஞ்சம் முழுவதுமாக, யூனிவர்ஸ், உலகங்கள். சரி, அடுத்தது பார்க்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய். அப்ப அடுத்தது என்ன சொல்றது? இவர் அவருடையதான மகிமையின் பிரகாசம். மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மை. அப்ப போது அங்க பாருங்க, he is the image of his glory. அதாவது அவருடையதான மகிமையின் பிரகாசம், எக்ஸ்பிரசிவ் இமேஜ் of his glory. அப்ப ஆண்டவருடையதான மகிமை இப்ப எங்க தெரியும் உங்களுக்கு? எங்க தெரியும் உங்களுக்கு? இயேசுல தெரியும். பிதாவை குறித்து என்ன சொல்லுது? தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? எப்படி அவருடைய ரூபம் எப்படிங்க? ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் கொஞ்சம் இல்லை. அப்ப பாருங்க, ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. அப்ப எப்படி தேவனை பார்ப்போம்? ஆமா, இயேசுதான் நமக்கு அவருடையதான சொரூபம். We see God through Jesus. இயேசுல இருந்தா நான் தான் சொல்றேன், எபிரேயருக்கு நிருபம்னு சொல்லும்போது சாதாரணமா ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி, தாவீது படிச்சது மாதிரியோ இல்லாவிட்டா நம்ம ஆபிரகாம படிக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். கொஞ்சம் உங்களுக்கு தலைக்கு மேல போனா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் உங்களுக்கு புரியல, தயவு செய்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் கேளுங்க, அது தவறு கிடையாது. உங்களுக்கு புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான காரணம் இது நம்மளுக்கு புரிஞ்சு நம்ம அடுத்த பகுதி. நானும் இதை டீச் பண்ணும்போது நானும் கவனமாக உள்ள காரணம், எனக்கு இதுல இருந்து தவறாக உங்களுக்கு ஒதுக்க கூடாதுன்றதான எனக்கு ஒரு யோசனை. ஒரு சின்ன வார்த்தை அப்படி இப்படி மாறிச்சுன்னா நிச்சயமா அது உபதேசம் மாறிடும். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? அவர் அவருடையதான மகிமையின் பிரகாசம். அப்ப தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக யார் இருக்கிறார்? இப்போ இயேசு. அப்போ அவருடையதான மகிமையை நீங்க யாருல இருந்து அந்த பிரகாசத்தை எங்கிருந்து பாக்குறீங்கன்னா இயேசுல பாக்குறீங்க. அதனாலதான் யோவான், சீஷனாகிய யோவான், மார்பில சாய்ந்த யோவான், இயேசு சிலுவையில் அறைக்கப்படும் போது தாயாகிய மரியாளோடு அங்கே சிலுவையை பார்த்து கொண்டிருந்தான யோவான், கடைசி நேரத்துல பத்மோ தீவுல இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நிரூபிக்கும், அதாவது அந்த பழைய அந்த கடைசி காலத்தில் நடக்கிறதான சகல காரியங்களை காண்பிக்கும்படியாக யோவானை பரலோகத்தில் எடுத்துக்கொண்டு போகுது. யோவான் அவரை பார்த்த உடனே என்ன செய்யறாரு? முகம் குப்புற விழுந்தார். காரணம், அந்த மகிமையை அவரால் பார்க்க முடியும். காரணம், அவருக்கு மறுரூபமான சரீரம் இல்லைங்க. அப்போ அவருக்கு அந்த மகிமைக்குள்ள நிற்க முடியல. காரணம், தெய்வீக மகிமைக்குள்ளாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. முகம் கூப்பிடு வீடுதான். அவர் சொல்றாரு, செத்தவனை போல கிடந்தேன்றார். அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை பிரகாசித்தது. அடுத்தது, அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்திலும். அடுத்தது, தன்மையின் சொரூபமாய் இருந்து, எக்ஸ்பிரசிவ் இமேஜ் ஆஃப் காட். அப்போ தேவனுடையதான ரூபம் இல்லாத அந்த தேவனுடையதான ரூபத்தை இப்ப நம்ம யார எப்படி பார்க்கிறோம்? இயேசு. இப்ப என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தனும் இயேசுடைய போட்டோ வரைகிறான் இல்லையா, சிலையை உண்டாக்குறான். அது இல்லை, நம்ம இயேசுல தான் அந்த தேவனை காணும். நான் இப்ப இந்த திருத்தத்தை இங்க கொண்டு நினைக்கல, நீங்க இங்க வந்து நம்ம படிக்கிறது இயேசுவை பற்றி தானே காணும். அப்போ தேவனுடையதான மகிமையும் தேவனுடையதான சொரூபத்தையும் யார் வெளிப்படுத்துகிறார் நமக்கு? அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அவர் உடனே சொல்லியிருக்கலாம், இல்ல பிதாவை யாரை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல,
ஆனா என்ன சொல்றாருன்னா, என்ன பிதாவை காட்டுங்கன்னு தூதர்கள் சீஷர்கள் கேட்கும்போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டு. நீ எங்க தேடி போற? நீ ஒரு போட்டோவை தேடுறியா, இல்ல ஒரு ரூபத்தை தேடுறியா, ஏதாவது தேடுறியா? காரணம் பிரபஞ்சம் முழுவதுமாக உலகங்கள், அதாவது பிரபஞ்சங்கள் நிறைந்து இருக்கிறதான ஆண்டவருடையதான அரூபியாக இருக்கிறதான அந்த தேவனுக்கு ஒரு ரூபம் இல்லை. அந்த ரூபத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? இயேசுல பார்க்கிறோம். அந்த இயேசுதான் நமக்கு அந்த பிதாவை வெளிப்படுத்துகிறார். அந்த இயேசுதான் நமக்கு அந்த பிதாவை வெளிப்படுத்துறார். அப்ப அந்த இயேசுல இருந்து அந்த பிதாவை நம்ம தரிசிக்கிறோம். அப்ப அந்த ஆண்டவர் சொன்னார், என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். அடுத்து சொல்ற, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த யூனிட்டியை சொல்றாரு. எப்படி நம்ம ரெண்டு நபர்கள் எப்படி ஒன்றாக அவர்கள் ஐக்கியத்தோடு இருக்கிறார்களோ, அதே போலதான் இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன். we are united. ஒண்ணுன்னு சொல்லல, அவர் ஒன்றா இருக்கிறோம், we are united. அப்போ அந்த 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 உறவை பற்றி இயேசு சொல்றாரு, நமக்கும் அந்த பாசம் அன்பு நமக்கு ஒருவருக்குள்ள இருக்கணும், ஒரே போல நம்ம இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, அவருடைய ரூபமாக அவர் இருக்கிறார். He is the expressive image of God. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்ப பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாரு இயேசு? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால சகலத்தையும் தாங்குகிறவராய் இருக்கிறார். இப்ப பிரபஞ்சம் முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக, சிருஷ்டிப்பு முழுவதுமாக இயேசுடையதான வசனத்தின் வார்த்தைகளால அது இன்றைக்கும் நிலைநிற்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப இங்க வசனம்னு சொல்லும்போது வார்த்தை, யோவான்ல வாசி ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன். அது அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தை அந்த கிரேக்க மொழின்னு சொல்லுவோம் லோகோஸ். இங்க யூஸ் பண்ண பதம் என்னன்னா ரேமா. ரேமான்னா கிரியை உள்ள வார்த்தை, சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் ரேமா. எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொன்னா லோகோஸ். அதுக்குள்ள என்ன இல்லை, படிக்கலாம், அதுல கிரியை உறுதியான வார்த்தை. ஆனா பிரயோஜனமாகிறது எப்போது? இப்ப கர்த்தர் என்னை குணமாக்கினார், நம்ம படிச்சா அதுல பிரயோஜனம் இருக்குதா? படிச்சா பிரயோஜனம் இருக்குதா? கர்த்தர் என்ன குணமாக்கினார்னு படிச்சா பிரயோஜனம் இருக்கா? ஆனா அது விசுவசிச்சு வாய்களால் அறிக்கையிடும் போது அது கிரியை உள்ளதாக மாறும். அதுதான் ரேமா. உதாரணமா சொல்ற, ஆண்டவருக்கு என்ன சார், கடலுக்கு எல்லாம் பண்றது, இதை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு அப்படி இருக்குது. பூமியில மனுஷன் எவ்வளவெல்லாம் குப்பையை கொட்டுறான், புகையை ஏத்துறான், எவ்வளவு இயற்கை அழிக்க பாக்குற, ஆக்சிஜனுக்கு குறை இருக்கா? இன்னும் ஆக்சிஜன். இயற்கைக்காக மனுஷங்க போறாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் எவ்வளெல்லாம் இந்த பூமியை சேதாரப்படுத்தாலும், இயற்கையை சேதாரப்படுத்த பார்த்தாலும் அவருடைய வார்த்தையினால இன்றைக்கும் நிறைந்திருக்கிறது. அடுத்தது, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. அப்ப அடுத்தது என்ன செய்யறாரு இயேசு? அவராலவே நமக்கு என்ன வந்தது? பாவங்களை நீக்கும்படியான சுத்திகரிப்பு இயேசு நிமித்தமாக நமக்கு உண்டு பண்ணப்பட்டது. We were purged for our sins. Jesus purged our sins. உண்டு பண்ணிட்டு என்ன பண்றாரு? உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அப்போ இயேசு இப்ப என்ன பண்றாரு? வலது பார்சத்துல உன்னதத்தில் உள்ளதான மகிமையின் வலது பார்சத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். யார் உன்னதத்தில் மகிமை வலது பார்சத்தில் உன்னதத்தில் இருக்கிறவர்? தேவன். தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு இருக்கிறார். அதனால தான் ஸ்தேவான் கல்லறையில் கொல்லப்படும் போது அவன் கண்களை தூக்கி பார்க்கிற நேரத்துல வானங்கள் திறக்கப்பட்டது. அப்ப அது என்ன சொல்றாரு? இதான் வலது பார்சத்துல வீட்டில் இருக்கிற குமாரனை கண்டேன். பாருங்க எவ்வளவு பெரியதான வெளிப்பாடு அந்த மனுஷனுக்கு. சாகுற நேரத்துல வெளிப்பாடு செத்தார் இல்லையா? இந்த காலத்துல சாகுற நேரத்துல மனுஷன் யாரெல்லாம் தேடுறாங்க இல்லையா? அவன் இருக்கிறாங்களா, இவங்க இருக்கிறாங்களா, அவங்க வேணும், இவங்கள வேணும்னு. ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு, வெளிப்பாடோடு மரித்தார். பரிசுத்தவன் மரிக்கும் போது தன்னுடைய நேரத்தை குறித்து அவங்களுக்கு நன்றாய் தெரியும். அவளை தேடி வருகிறதான தூதர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும். பாசம் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்க. தாத்தா ஆயா இருக்கிற நேரத்துல
அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, தூதர்கள் என்னை தேடி வந்திருக்கிறாங்க, நான் போகிறதுக்கான சமயம் வந்ததுன்னு சொல்லுவான். அவங்க நாய ஒரு கதை சொல்லுவோம். அதே மாதிரி தான் எங்கள் தாத்தாவை பாஸ்டர் கிட்ட கூப்பிட்டு சொன்னார், நான் போகிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் வரணும். ஓ பாருங்க, ஒரு பரிசுத்தவானுக்கு தம்முடையதான நேரத்தை குறிச்சுதான அறிவு உண்டு. அதனால அவங்களுக்கு மரணத்தை குறித்துதானே மயம் இல்லை. காரணம் எதுக்கு மயம் இல்லை? அவங்க இனி வாழ போறதான பரலோகத்தை குறிச்சதான நம்பிக்கை அவங்களுக்கு வந்த போது இனி நரகத்தை குறிச்சோ பாவத்தை குறிச்சோ உலகத்தில் இருக்கிறவங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஒன்ஸ் அவங்க எடுக்கப்படப்பட்டா அப்புறம் இதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இனி புருஷனும் இல்லை, பிள்ளை இல்லை, மனைவியும் கிடையாது, எந்த விதமான உறவு இல்லை. அவங்களுக்கு அவனுடையதான தேவன் இருக்கிறதான உறவு, அந்த இளைப்பாறுதலுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்பிட்டாங்க, ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப பாருங்க, இந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, பிதாவுடையதான மகிமை வலது பாசத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை படிக்கிறேன், அந்த முதல்ல அந்த வசனத்தை படிக்காட்டி இரண்டாவது மறுபடியும் இந்த கடைசி இல்ல இரண்டாம் வசனத்துல கடைசி பகுதி இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். என்ன எப்படி எதை உண்டாக்கினார் பாருங்க, இவரை கொண்டு என்ன உண்டாக்கினார், உலகங்களையும் தான் இருக்கு இல்லையா. அப்ப நீங்க எவ்வளவு உலகம் இருக்குன்னு கேட்டவங்க நீங்க பதில் சொல்லு. அனந்த கோடி கேலக்சி இருக்கு, யாருக்கும் தெரியாது. கேலக்சினா இப்ப நம்ம இருக்கிறது மில்கி வேன்னு சொல்றாங்க. அது இந்த பூமியை சுற்றிலும் பூமியோட சேர்ந்து 9 கிரகங்கள். இப்ப அதுல ஒரு கிரகம் காணாம போயிடுச்சு சொல்றாங்க, தெரியல. 8 கிரகங்கள் இருக்கு. 8 கிரகத்துக்கு ஒரு சூரியன், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சந்திரன்கள் இருக்கு. ஜூபிட்டருக்கு 5 ஜூபிட்டர்னு சொல்ற அந்த அந்த கிரகத்துக்கு 5 சந்திரங்கள் இருக்கு. அப்படி சொல்லி நம்ம பாருங்க, சில கிரகங்களுக்கு சந்திரனே இல்லை. அப்ப இதுல சூரியன்ல இருந்து 3வது கிரகம் தான் எது, பூமி. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு உலகம் இது, ஒரு கேலக்சி இதுனா எத்தனையோ அனந்த கோடி கேலக்சி. நம்ம பார்வைக்கு ஒரு நட்சத்திரம் போல இருக்கலாம். நான் அதுக்கு தான் சொல்றேன், நீங்க தயவுசெய்து பிளானட்டோரியம் எல்லாம் போய் படிக்கும்போது போய் பாருங்க. அவங்க அவங்களுக்கு நான் அறிவியல அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல அவங்க அது விளக்கும் போது ஆச்சரியமா இருக்கும் செய்ய பார்க்கறது. அங்கெல்லாம் போய் பாருங்க. காரணம் நம்ம இந்த பூமிக்குள்ளவே இங்கிருந்து கண்டிருப்புல அல்சூர்ல மார்க்கெட், சிவாஜி நகர், தண்டை, திருவண்ணாமலை இப்படியே சுத்தி நமக்கு அதிகம் தெரியாது இல்லையா. மேல பார்த்தா சந்திரன், காத்தில பார்த்தா மேகம் இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் இதே முடிச்சிடும் இல்ல. அநேக விஷயமான, அதாவது நம்ம அறிவு கெட்டாத அளவுக்கு கர்த்தர் இந்த பிரபஞ்சங்கள், இந்த பூமி உலகங்களை சிருஷ்டித்திருக்கிறார். நம்மளே பார்வைக்கு நட்சத்திரமா தெரியல, ஆனா அது ஜூம் பண்ணி உள்ள போகும்போதுதான் அது வேறொரு உலகமா இருக்கலாம். அந்த மனுஷங்க இருக்கிறாங்கன்னா என்ன கேட்டா நான் சொல்ல எனக்கு தெரியாது, அது நான் சொல்ல வரல. நான் ஆண்டவர் பூமியில மனுஷனை உண்டாக்கினார், பூமிக்காக மனுஷனை உண்டாக்கினார், மனுஷனுக்காக பூமியை உண்டாக்கினார். நான் அப்படிதான் நம்புறேன். வேற எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் பீயிங்ஸ் எல்லாம் இருக்குது நான் நம்பல. ஒருவேளை அப்படி காட்சி காமிச்சு சொன்னா அது பிசாசு தான் நான் சொல்லுவேன், அது மனுஷன் கிடையாது. சரி இருக்கட்டும். அப்போ நான் அது உங்களுக்கு ஜஸ்ட் அதுக்கு அந்த ஒரு பாயிண்டை காட்ட முடியும் எடுத்தேன். சரி, 5ஆம் வசனத்தை வாசம் 4 படிக்கணும். 4 படி. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ. அப்ப அவருடைய நாமம் எப்பேற்பட்ட நாமம், தேவ தூதர்களுடையதான நாமங்களை பார்க்கிலும் விசேஷித்த நாமம் சுதந்திரித்துக் கொண்டாரோ. அப்ப அந்த ஆண்டவர் அவரை பத்தி சொல்லுகிறது, எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாமும் போற்றும், இயேசுவே ஆண்டவர் என்று. அப்போ பிலிப்பியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றது, எல்லா நாவும் முழங்கும், எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவும் போற்றுகிறதான நாமம். அப்ப அந்த மகிமையின் நாமம் தூதர்களை பார்க்கிலும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்துல சொஸ்தமாக சொல்லும் போது ஒரு வியாதிஸ்தன் சொஸ்தமாகிறான். இயேசுவின் நாமத்துல எழும்பி நடன்னு சொல்லும் போது ஒரு முடவன் எழும்பி நடக்கிறான். பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்துல வருகிற நேரத்துல அவரை பார்த்து பிச்சை கேட்கிறதான அந்த பிச்சைக்காரனை பார்த்து முடவனை பார்த்து சொல்றாரு, எங்க கிட்ட பொண்ணு வெளியில, எங்க கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம், நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொல்லும்போது அவன் எழும்பி நடந்தான். அப்போ அந்த நாமத்துல என்ன உண்டு, வல்லமை உண்டு. அந்த நாமத்துல பிசாசுகள், பேய்கள் நடுங்கும். இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா, அப்பால போ சாத்தான்னு சொன்னா அது நிச்சயமாக போகும். அதனாலதான் ஒரு குரூப் ஸ்கேவாவின் பிள்ளைகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இயேசு நாமத்துல போன்னு சொல்ல இயேசு, அதாவது பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்துல நீங்க என்ன பண்ணு
போன்னு சொன்னப்போ இந்த பிசாசு நினைச்ச வச்சு, ஏய் எனக்கு அந்த பவுலே தெரியும், அந்த பவுல் சொல்ற இயேசுவும் தெரியும் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணிச்சு அந்த பிசாசு? இவங்க மேல பேர்ந்து இவனை எல்லாம் துணி உருவி 7 பேர் போட்டாங்க. எனக்கு இன்னும் காய்ச்சி அந்த மாதிரி பீரிச்சாங்க. அப்ப என்ன மாதிரி ஆக்ரோஷமான பிசாசு இருக்கு அவங்க மேல. பாருங்க, அந்த நாமத்துக்கு முன்பதாக எல்லா பிசாசும் சரி, உலகத்தில் இருக்கிறதான சகலதும் முன்பதாக அடிபணிந்து நிற்கும். அப்ப அந்த நாமம் தூதர்களின் நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமம். அவ்வளவு அதிகமாய் அவர்களில் மேன்மை உள்ளவரானார். அவ்வளவு அதிகமாக அவர்களில் அவர் மேன்மை உள்ளவராக அவர் மாறினார். அப்போ ஒரு ப்ராசஸ்ல அவர் மாறினார். சில நேரத்துல சில இடத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம உயர்ந்தவர்னு நம்ம காட்ட வேண்டாம். நம்ம அப்படிதான செயலை நம்மள என்ன செய்யறோம், நம்ம யாருன்னு அதை நிரூபித்துக்காங்க இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துல இப்போ ஒரு கம்பெனியில போகும்போது ஒரு HR, அப்போ அந்த HRக்கு வேலை என்ன தெரியுமா, ஒரு 10 பேரை ரெக்ரூட் பண்றாங்க, 10 பேரை வேலை கிடைக்கிறாங்க. இந்த HRோட வேலை இந்த 10 பேருடைய பர்ஃபார்மன்ஸை கவனிப்பாங்க. அதுல 1-2 பேர் இல்ல ஒரு சிலர்கள் நல்ல பல உள்ளவர்களா இருப்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சிலவங்களுக்கு தாளந்து இருக்கும் ஆனா சோம்பியரா இருப்பான். சிலவங்க தாளந்தும் இல்லை, அவன் கஷ்டப்படும், அவங்களுக்கு கஷ்டப்படும், எப்படியாவது சாதிக்கணும்னு கஷ்டப்படுற ஒரு குரூப். ஆனா இதுல எதுவுமே இல்லாத ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன் என்ன பண்ணுவான், கடைசியில 3 மாசம் ட்ரைனிங் முடிச்சோன்னே வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டு அவனை பேக் பண்ணிடுவான். ஆனா இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு திறமை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கு இது ட்ரைனிங் கொடுத்து அவங்கள மறுபடியும் அவங்க ஃப்ளோரில் கொண்டு வந்து அங்கேயும் ட்ரெயின் பண்ணி மறுபடியும் அவங்கள என்ன பண்ண உறுதிப்படுத்தி, காரணம் அவங்க தேர்ச்சி உள்ளவர்களாக மாறாங்க. காரணம் அவங்க கவனிக்கிறாங்க. அதே போல தான் இங்கே பாருங்க, ஒரு ப்ராசஸ்ல அவர் உடனடியாக நான் தேவனை டக்குன்னு நினைக்கல, அந்த நாமம் எப்படி இயேசுவின் நாமம் எப்படி மகிமைப்படுத்து பாருங்க. அவர் சிறிதாக ஆரம்பத்தில் மறிச்ச ஒரு சாக குழந்தை போல பிறந்து அப்படி வளர்ந்து 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 போக 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 எல்லா நாமத்திலே பார்க்கிறோம் தேர்ச்சி பெற்று அவர் மேலானவர் தான். ஆதியிலிருந்தே மேலானவர் தான். ஆனாலும் அவர் இந்த எபிரேயர்கள் சொல்லி தருகிறது என்ன தெரியுமா, நீங்க ஆராதிக்கிறதான இயேசு ஒரு சாதாரணமானவர் அல்ல, அவர் சகலதிலும் பார்க்கிலும் அவர் மேலானவர். இந்த யூதர்களுக்கு தேவதூதர்கள் சொல்லுவது ஒரு பெரிய விஷயம். காரணம், தேவதூதர்கள் பழைய ஏற்பாட்டில் அநேக முறை ஜனங்களை பண்ண செய்திருக்கிறார்கள், சந்தித்து பேசி இருக்கிறார் இல்லையா? சிம்சோனுடையதான பிறவி மனோவா இடத்துல அந்த தூதன் வந்து பேசுகிறார், கிதியோன் இடத்துல தூதன் வந்து பேசுகிறார். அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தேவதூதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தான். ஆனா அங்க என்ன சொல்றாரு, நீ நம்புற தேவதூதனை பாருங்கள யாரு பெருசு, ஏசமா பெருசுன்னு எபிரேயராகியோர் நிரூபித்து காண்பித்தார். அடுத்தது, எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அப்ப எப்படி அவரு மேலானவரா மாறினார்? இப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், எப்படி என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? பாருங்க, நம்ம வாசிக்கலாம். இந்த தூதர்களுக்கு யாராவது ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தை? அதான் எபிரேயர் கேட்கிறாரு, பின்மாற்றத்துல போக போறதான யூதர்களை பார்த்து எபிரேயர் கேட்கிறாரு, பின்மாற்றத்துல போறத மறுபடியும் அந்த பின்னணி பின்மாற்றத்துல போகிறதான தூதர்களை பார்த்து எபிரேயர் கற்றுத்தராரு, நீ நினைக்கிற தூதர்களை பார்க்கலும் ஆண்டவர் பெரியவர். ஏதாவது தூதனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீ என்னுடையவர், நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நான் உனக்கு பிதாவா இருப்பேன் ஆண்டவர் எங்கடா சொன்னாரு கேட்கிறேன். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அந்த தீர்க்கதரிசன வசனத்தை யார் என்ன பண்றாரு? எபிரேயர் கோட் பண்றாரு. தாவீது தீர்க்கதரிசனமாக, தாவீது தானே இல்ல, யார் சொல்லப்பட்டதில்ல. அப்ப சங்கீதக்காரன் இதை பாடுகிற தீர்க்கதரிசனமா பாடுகிறதான இந்த வார்த்தை
யார் என்று அவர் நிரூபித்து காட்டுகிறார். அவர் சொல்றாரு, நீ இவன் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் இவனை ஜெனிப்பித்தேன். அப்ப அந்த வார்த்தை எங்க நிறைவேறுகிறது? இயேசு ஞானஸ்நானம் பெற்று மேல வரும்போது ஒரு வார்த்தை வருகிறது, இவன் என் நேசகுமாரன், இவன் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப பாருங்க, அந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் நிரூபிக்கிறார். இஸ் ப்ரூவிங் இட். எந்த தூதன் இடத்துலயும் சொல்லல, எந்த மனுஷன் இடத்துலயும் சொல்லல. ஆனா அந்த தீர்க்கதரிசன வார்த்தை யாருக்காக வருகிறது என்று பார்க்கும்போது அது இயேசுவுக்கு நேராக வருகிறது. இயேசுதான் அவர், இயேசுதான் 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 நேசகுமாரன். பிதாவாகிய தேவன் அவருக்கு பிதாவாக காணப்படுகிறார். அவர் வலது பார்சத்துல இப்ப என்ன செய்யறாரு? உட்கார்ந்து கொண்டிருக்கிறபடினால அவர் தூதர்களிலும் பெரியவர். தூதனுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு மறுபடியும் என்ன செய்யறாரு? சொல்றார். நீ தூதனை கூப்பிட்டுறதோ, தூதனை ஆராதிக்கிறதோ, தூதனுக்காக காத்திருக்கிறதோ நீ அவசியம் கிடையாது. காரணம் இவங்களுதான யோசனை என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு தூதன் வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிட்டது மாதிரி என்ன பண்ணலாம்? எங்க வீட்டுல வந்து தூதன் வந்து சாப்பிடலாம் யோசனை. அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்றாரு? இப்படியாக அநேகர் தூதர்களுக்கு உபசரித்தது யாக்கோபு தானே? இது எபிரேயரா? எபிரேயர் சொல்றாரு. அப்ப இவங்க யோசனை கரெக்ட். அவ பாருங்க இவங்க யோசனை எல்லாமே சாப்பாடு வந்து தூதர் வந்தா தூதர் சாப்பாடு கொடுக்கணும். இப்ப தூதனுக்காக காத்துன்னு கிடக்காங்க. அதனால சொல்றாரு, தூதனை பார்க்கல என் நேசப்பா தெரியாது. அவர் இடத்துல எல்லாம் இவர் சொல்லல, என் நேசகுமாரன் இவரு அன்பு கூறுகிறேன், பிரியமா இருக்கிறேன், இவன் முதல் குமாரன் சொல்லல. சொன்னது யார்கிட்ட? இயேசு இடத்துல தான். அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்கிறது, இவரவாய் தேவன் துன்பப்படுத்தபடினாலே ஒரே பேரான குமாரன். அப்ப பாருங்க, அந்த ஒரே பேர் begotten son. அப்போ நம்ம அந்த இயேசு யாருன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் born. ஓகே, அடுத்தது அப்போஸ்தலர் 13:32 அதே தீர்க்கதரிசன வார்த்தை தான். 33 ஆக்ஸ் 13:33 அதே தீர்க்கதரிசன வார்த்தை தான் ரிப்பீட் பண்றாரு. அது பவுல் அதை பிரசங்கிக்கிறார். சரி, அடுத்தது நம்ம அடுத்த வசனம் பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுங்க. 6ஆம் வசனம் 1:6. மேலும் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அப்ப எங்க வாசிக்கிறது? ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில பிரவேசிக்க செய்த போது தூதர்கள் என்ன செய்தார்கள்? தொழுது கொள்ள கடவார்கள். அப்ப தொழுது கொண்டார்களா இல்லையா? தூதர்களா? அது சாஸ்திரிமார். தூதர்கள் என்ன பண்ணாங்க? அதான் கேக்குறாங்க. இங்க தூதரை பத்தி தான் சொல்றாரு. தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. பாடுறாங்க தேவனை தொழுது கொண்டு பாடுறாங்க, துதித்தார்கள். அப்போ இயேசு பிறக்கும் போது தூதர்களே ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப இயேசு பெரிய சின்னதா பெருசா கேக்குறாரு. அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணார், தூதனை பார்க்க இயேசுப்பா பெருசா. காரணம் இவனுக்கு தூதன் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும் யூதர்களுக்கு. அதுக்குதான் அவங்க கிட்ட சொல்றாரு, தூதர்களை பார்க்கல அவர் பெரியவர். தூதர்களே அவரை வந்து ஆராதிக்கிறார். தூதர்கள் கொஞ்சம் நேசப்பட்டவங்க கிடையாது. நீங்க போய் கூப்பிட்டா மீனால வந்து நிப்பாரா? எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் உங்கள் விசுவாசத்துப்படி கர்த்தர் அனுப்பலாம். பாஸ்ட் அடிக்கடி ஒரு கதை சொல்றாரு, கப்ரியேல் மீகாவிலே என்ன அந்த வாழை மரத்தில் இருக்கிறதான வாழைப்பழம் அந்த கொலை மொத்தம் திருடிட்டு போகும்போது தூதங்கிட்ட ஒப்பு கடிச்சிட்டு போயிடாரு. அந்த பாஸ்ட் வரும்போது அந்த வாழைக்கொலை இல்லை. அந்த தூதனை படிச்சு கேட்டார், எங்கடா போயிடுச்சு என் கொலைன்னு வரும்போது ஒரு திருடா எடுத்துட்டு ஓடி வந்தேன்னு சொல்றேன். எனக்கு தெரியாது, வரலாம் ராம போலாம். நான் ஒன்றும் சொல்லலை. நான் பல முறை கூப்பிட்டு பார்த்துருக்கிறேன், எனக்கு விட்டு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனாலும் தூதர்களை கர்த்தர் நமக்காக அனுப்புறார். சரி, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த தூதர்கள் தேவனுக்கு முன்பதாக அவர் பெரியவர்கள் அல்ல. சரி, வாசிங்க 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். 27 முதற் பேரானவனும்
பூமியின் ராஜாக்களை பார்க்கிறோம் மகா உயர்ந்தவனுமாக்கினேன். அப்ப பாருங்க என்ன வார்த்தை? முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்கினேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ளதான சங்கீதத்தில் இருக்கிறதான 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தின் தீர்க்க வசனத்தை 1:6 நிறைவேற்றப்படுகிறது என்று எபிரேயனாகியோர் கற்றுத்தரார். அங்க என்ன செய்யுது? 1:6 என்ன சொல்லுது? முதல் பேரானவர் இல்லையா? உலகத்திலேயே முதல் பேரானவர் யாரு? இயேசு தேவனுக்கு. அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு, வார்த்தை தேவனர். அதனாலதான் ஆபிரகாம் கிட்ட பண்ண இந்த ஜனங்க வந்தெல்லாம் இயேசு கேள்வி கேட்கும்போது இயேசு சொல்றது, நான் ஆபிரகாமுக்கு முன்பதாகவே இருந்தேன்றார். இவங்க ஆபிரகாமின் பெருமையத்தின் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்ற ஆபிரகாமுக்கு முன்பதாகவே நான் இருந்தா பண்றேன். இவனுக்கு 33 வயசு தான் ஆகுது, நீ அதுக்குள்ள ஆபிரகாமோட பெருசா நீ கேட்கறாங்க பாரு, கேள்வி கேட்கறாங்க. இங்க பாருங்க, இங்க சொல்றாரு முதல் பேரானவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் உள்ளதான தீர்க்கதரிசி ராஜாக்களை பார்க்கிலும் அதிகாரிகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். அதனாலதான் சங்கீதங்களை சொல்கிறது 89:27 தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டதான வார்த்தையை இங்க என்ன பண்றாரு? எபிரேயனாகியோர் கோட் பண்றாரு. எபிரேயனாகியோர் எழுதும்போது சாதாரணமாக லேசப்பட்ட மனுஷன் கிடையாதுக்கோ. அவர் நான் நினைக்கிறது இல்லை, நான் 100% நினைக்கிறேன், நான் நம்புறது விசுவாசிக்கிறது நல்ல பழைய ஏற்பாட்டில் தேர்ச்சி பெற்றோரும் அறிவுள்ளமான ஒரு மனுஷன் இல்லைங்களா? நல்ல அறிவுள்ள மனுஷன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தை அவர் கோட் பண்ணோன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள இருக்கிறதான அறிவு அவருக்குள்ள இருந்திருக்கும். அதுக்கு போல ரோமர் 8:29 இதுல எல்லாம் சொல்லப்படுகிறதான வார்த்தை, he is the first begotten, first born. சரி, கண்டினியூ பண்ணுங்க. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, இந்த தேவதூதர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அப்ப அவருடைய கரத்தின் கிரியை தூதரை படைப்பதற்கும் ஊழியக்காரர்களை மனுஷர்களை படைப்பதற்கும் அவருக்கு செயல் செய்கிறவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்? அக்கினி ஜுவாலை. அவருடைய கண்கள் எப்பேற்பட்ட கண்கள்? அக்கினி ஜுவாலைக்கு சமமான கண்கள். அப்ப அவருக்கு சேவை பண்றவங்களும் எப்படி இருப்பாங்க? தூதர்களும் அதே அக்கினி ஜுவாலையில தான், ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயர். இவங்க போறாவ போல என்ன பண்றான்? சிறகு அடிச்சு நிக்கிறதான தூதன் ஒன்றும் கிடையாதாங்க இல்லையா? ஒரு ஃப்ராக் போட்டுன்னு ஸ்கர்ட் போட்டுன்னு இல்ல வெள்ளை கலர் ஜுப்பா போட்டுன்னு நிக்கிற தூதன் கிடையாது. டிவில எல்லாம் காட்டுற மாதிரி, புரியுதுங்களா? கையில ஒரு குச்சி பிடிச்சினா குச்சி மேல ஒரு ஸ்டாரு, தர மேல 2-3 கொம்பு பிடிச்ச பூ, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தூதர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அக்கினி ஜுவாலைக்கு தூதர் கிட்ட போறதே லேசப்பட்டது காரியம் இல்லை. அதாவது எசேக்கியேல வாசிக்கிற தூதர்களை குறித்து பார்த்திருக்கீங்களா? எசேக்கியேல வாசிக்கிற தூதர்கள் அவங்கள குறித்து நீங்க படிச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கும். அந்த இது கண்ணுகள், சக்கரம் இல்லையா? பெரிய ஒரு சக்கரம், அந்த சக்கரத்துக்குள்ள பெரிய கண்ணு சக்கரம் ஃபுல்லா கண், இதெல்லாம் தூதர்கள் தான். நம்ம யோசனை என்ன? இந்த போட்டோல எல்லாம் பாக்குற ஒரு சின்ன குழந்தை ஜட்டி போடாம நகை கூட போடாத சின்ன குழந்தை 2 ரெக்கை வச்சுன்னு பறந்து வர்றது, அம்பு வெல்லும் பூச்சின்னு கிடக்குறது, எல்லாம் பைத்தியக்காரத்தனம். மனுஷனுடைய தானே, மூளை இல்லாத, சிந்தை இல்லாத, சிந்தையில வருகிறதான முட்டாள்தான். தூதர்களே எப்படி இருப்பாங்க? காரணம் அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக அவங்க சேவை செய்யும் போது அவர்களுதான இது எப்படி இருப்பாங்க? நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன் பாருங்க. அவர் இப்போ ஒரு மந்திரி இருக்கிறாரோ, ஒரு மந்திரி இல்லையா, ஒரு மந்திரியை வச்சு ஒரு எம்எல்ஏனே வச்சுக்கலாம். அந்த மந்திரி கூட இருக்கிற அந்த எம்எல்ஏ கூட இருக்கிற ஒரு டிரைவருக்கு எந்த கணம் இருக்கும் இல்லையா? அவனே நடப்பான், அவன் மந்திரியோட நடப்பான். நம்ம இப்போ லைவ் போறதுனால ஒரு பேர் உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு, அதனால யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண சிற்பந்தியோ புருஷா அவன மாதிரி வருத்த இல்லைன்னு காட்டுறாரு இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, மகிமையில் இருக்கிறதான தேவனுக்கு முன்பதாக சேவை செய்கிறதான தூதர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அந்த தூதர்களை படைச்சது யாருன்னு சொல்றாரு. அதனாலதான் யோபை பார்த்து கேட்கிறார், நான் இந்த பூமியை படைக்கும் போது நீ எங்க இருந்தான்னு கேட்கிறேன்.
நம்பிக்கை இது. ஆமென். விடியற்காலம் விடிவெளி அவன் தூதர் என்னுடைய தேவகுமார்கள் பாடும்போது நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிறான். அப்ப அவர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கும் போது என்ன எப்படி லூசிபர் எப்படி சிருஷ்டிச்சார், விலையூர்ந்த கற்களை கொண்டு அவனை அழகாக சிருஷ்டிக்கும் போது அது பாருங்க, அந்த ஆண்டவர் எவ்வளவு வர்ணிச்சு அவனை சிருஷ்டிக்கிறார், தூதர்களை எவ்வளவு அழகா சிருஷ்டிக்கிறார். இப்போ உதாரணமா சொல்றேன், சும்மா அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் ஒரு செகண்ட் போயிட்டு வரேன். இப்போ தூதர்னு பார்க்கும்போது போட்டோல பாக்குற மாதிரி ஒரு சரக்கு வச்சுன்னு பறவையோட சரக்கு எப்படி இருக்குதோ அந்த சரக்குல வரா. ஆனா பைபிள்ல லூசிபர் எப்படி படிச்சுன்னு சொல்லிக்கிறது, என்னென்ன கற்கள், கோமேகதகம் இல்லையா, வைரம், வைதூரியம், அப்படியே பேர்பட்டதான விலையுயர்ந்த கற்களை கொண்டு அவனை சிரிச்சாரு. அவன் கார் சரகு அப்படியா இருக்கும் பறவை போல. அப்ப என்ன அறிவு இல்லாம இருக்கும். இன்னொரு பக்கத்துல சேருபியர்கள் எப்படி இருப்பாங்க, தேவனை முன்பதாக ஆராதிக்கிற சேராபியர்கள் எவ்வளவு சிறகு இருக்கும், 6 சிறகு. 6 சிறகால என்ன பண்றாங்க, 2 சிறகால பறந்து கொண்டு 2 சிறகால முகத்துக்கு மூடி 2 சிறகால பாதத்தை மூடி நிக்கிறார். அப்ப எப்படி இருக்கும் அவங்க கோலை யோசிச்சு பாருங்க. நமக்கு யோசிக்க முடியாது, கிரகிக்க முடியாது, காரணம் நமக்கு அறிவுக்கு எட்டாது. அதனாலதான் அந்த ஆண்டவரும் எப்படி விளக்கணுமோ சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். நீ அதை நம்பாத, தோண்ட தோண்ட தோண்டதான் நம்ம பைத்தியக்காரன் தான் ஆகும். அதனாலதான் மனுஷனா பண்ற கடைசியில பார்க்கும்போது ஒரு புறாவை பார்த்தா புறாவுடைய ரெக்கைய மனுஷன் கொட்ட வச்சு இதுதான் தூதன். அதனாலதான் தூதன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு மரியாதை பார்த்து, பயப்படாதே. காரணம் தூதனை பார்த்ததுல முன்னும் பின்னும் திடீர்னு பார்த்து பயந்து ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு என்ன பண்றது, தூதன் போய் யாருக்கிட்ட சமாதானம் சொல்லலாம். ஆமா, யோசேப்பு நாளைக்கு வந்து கழுத்தை பிடிச்சாலும் படிப்பாரு ஆண்டவருக்கு. நீ நல்ல செய்தியை சொல்ல வந்த இதோ நல்ல செய்தியை சொல்லபடியா வந்திருக்கிறேன்னு சொல்ல தூதனை பார்த்து நம்ம ஷாக் ஆயிட்டு இதாவது ஆயிடுச்சு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு நீ பயப்படாத, காரணம் தூதனுடைய தான ரூபம் அவ்வளவு மகிமை உள்ளது. ஆமா, அப்ப பாருங்க, எங்கெல்லாம் தூதர்கள் வருகிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய தான மகிமை கொஞ்சம் குறைச்சு வந்தாலும் அவங்க முதல்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க பயப்படாத, காரணம் தூதனுடையதான மகிமையே மகிமை. இந்த டிவில எல்லாம் பாடுற மாதிரி என்ன தயவு செய்து நம்பாது. நம்மளுடையதான சிந்தைக்கும் யோசனைக்கும் அது இவ்வளோ மேன்மையா இருக்கு. நமக்கு இந்த பூமியில எது கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அறிவுல நமக்கு அது தேவை. அதுதான் சொல்றேன், சில நீங்க ஒரு மனம் கூட்டவும் போனா குறைக்கவும் போனா இருக்கிற இடத்துல இருக்கும். பைபிள் என்ன சொல்லுங்க அதை படிச்சுட்டு போம். நம்ம ஒரு கற்பனை அது நகி போடாத பசங்களை எல்லாம் கொண்டு வச்சு போட்டோ வச்சு அறுவரு. அடுத்தது பாட்டுக்காண்டி 8ஆம் வசனம், குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அடுத்தது என்ன சொல்ற, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. யார் பாடுறது இது, யார் பாடுறதுங்க, இந்த சேவை செய்கிற தூதர்கள் பாடுகிறார்கள். தேவனே எப்படி பாடினாங்க, தேவனேன்னு பாடினாங்க. இயேசு தேவன் இல்லைன்னு சொல்றவனுக்கு செருப்பால அடிக்கிற வசனம் தான் இது. யார் பாடுறதுங்க, அது மனுஷன் பாடல, தூதர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோல். சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இதுவும் பழைய பாட்டு தீர்க்கதரிசன வார்த்தை தான். 45ஆம் சங்கீதம் 6-7. தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அதுதான் அந்த 8-9 வசனங்கள் தான். அதே வசனத்தை தான் இங்க மறுபடியும் என்ன பண்றாரு, இவரு கோட் பண்றாரு. தூதர்களே என்ன பண்றாரு, யாரை பாடுறாரு, இயேசுவை பாடுறாரு. யெகோவாதான் தேவன் சொல்லி இருக்கிறான். அப்புறம் அவனுக்கு தான் அவனுக்கு கொடுத்த வசனம். அநேக தேவர்கள் உண்டா, அதுல முக்கியமான தேவன் தான், பெரிய தேவன் தான் யெகோவா தேவன் சொல்ற ஒரு குரூப். இங்க பாருங்க, தேவனை குறித்து இயேசுவை குறித்து தூதர்கள் பாடுகிறார்கள், நம்முடைய சிங்காசனம் உள்ளது.
ராஜ்யத்தின் செல்வம் நீர் எஸ் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, ம். நீர் ஆதியில பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். நீர் ஆதியில பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கு. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தான். அது ஏதோ வசனம் 102ஆம் சங்கீதம் 102 சங்கீதம் 25 to 27 25 to 27. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். ஆ. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கிறது. ம். அவைகளை அழிந்து போவும், நீரோ நிலைத்திருப்பீர். ஆ. அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போவும். ஆ. அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர். அப்போது மாறி போவும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஆ. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ம். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். ம். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். எஸ். இப்ப பாருங்க, இந்த 9 10 வசனம், அதாவது 10 11 13 இந்த 3 வசனங்களை 102ஆம் சங்கீதத்துல இருந்து 27 25ல இருந்து 27 வரைக்கும் அவர் கோட் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இயேசுதான் சிருஷ்டிக்கிறார். தூதர்கள் பாடுகிற பாடல் தான் இதெல்லாம். தூதர்கள் பாடுகிற பாட்டை தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடா கிடைச்சது. அதை அவங்க சங்கீதங்களா எழுதினாங்க. புரியுதுங்களா? தூதர்கள் பாடுகிற பாட்டு தான் தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடா கிடைச்சு சங்கீதங்களா எழுதினாங்க. யார் எழுதின சங்கீதம் பாருங்க, 102 சங்கீதம் பேர் இருக்கா? வீரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அங்க பேர் இல்ல. சரி, அது அடுத்தது பாருங்க. ஒருவேளை தாவீதின் சங்கீதமா இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் 101ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதமா இருக்கும்போது ஒருவேளை 102ஆம் சங்கீதம் தாவீதுக்குரியதா இருக்கலாம். தாவீதின் சங்கீதமா இருக்கலாம். காரணம் ஒருவேளை சில சங்கீதங்களுடையதான தலைப்புல யார் எழுதப்பட்டது சொல்லனா, ஒரு 5 சங்கீதங்களுக்குள்ள மேல ஒரு பொதுவாக ஒரு கணிப்பு 5 சங்கீதத்துக்குள்ள இருக்கிற பேரை முந்தின பேரோ இல்ல 5 சங்கீதத்துக்கு பிந்தின பேரோ அவர் தான் எழுதிருக்கலாம்னு ஒரு கணிப்பு. அவ்வளவுதான். இது அவங்க தான் எழுதலாம்னு ஒரு உறுதி இல்லை. இட்ஸ் ஒரு கால்குலேஷன் கேஸ், ஒரு எஜுகேட்டட் கேஸ். சரி, அப்படி பாருங்க, இங்க என்ன சொல்றது, தூதர்கள் பாடுகிற பாடலை இங்க பூமியில இருக்கிற மனுஷனுக்கு வெளிப்பாடா கிடைச்சு இப்ப இருக்கிற பாட்டு என்ன பாட்டு? இப்ப இருக்கிற பாட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் அதை விளக்க வரல, அது எனக்கு அது சம்பந்தம் இல்லை, நான் அதை பத்தி பேச வரல. ஆனா பாருங்க, அந்த தரிசனத்தோடு அவர்கள் பாடல்களை சங்கீதங்களை அவர் எழுதினார். அதனாலதான் நம்ம பைபிள் அதை அடிச்சடிச்சோம். இல்லைன்னா ஆண்டவர் கொடுத்துருக்க அனுமதிச்சிருக்க மாட்டேன். சரி, அடுத்தது 13 மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சல் உட்காரும் என்று தூதர்களுக்கு யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? அப்ப பாருங்க, இங்க அடுத்தது அந்த தூதர்கள் அந்த எபிரேயனாக கேட்கிறது, ஏதாவது தூதன் கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, என் மேலும் இவருடைய சத்துருக்களை என்னுடைய பாதபடி ஆக்கும்படி நீ என்ன பண்ண என் வலது பார்சத்துல உட்கார்ந்து சொன்னதுண்டான்னு கேட்கிறாரு. யார்கிட்ட சொன்னது அந்த வார்த்தை? யார்கிட்ட சொன்னது? கன்னடால சொல்ல, யாருக்கு ஏடி தரும்? யாரு? எந்த சங்கீதம்? 110ஆம் சங்கீதம். மறந்து போயாச்சா? நம்ம அடிக்கடி வாசிக்கிற சங்கீதம் தான். தாவீதுக்கு கிடைச்ச உன்னதமான வெளிப்பாடு. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கும் வரைக்கும் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். அப்ப ஆண்டவரே சொல்றாரு, தாவீது பாடின பாடலை குறித்து எபிரேயனாக கோட் பண்ணி சொல்றாரு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நீ என் வலது பார்சத்தில் உட்கார். உன் சத்துருக்களை என்ன பண்ற? உனக்கு பாதபடியாக்க. ஒரு டைம்ல இயேசுவை பார்த்து ஓடி வந்துட்டு கேட்கிறாரு, உன்னை தாவீதின் குமாரன் ஜனங்களுக்கு கூப்பிடுறாரு. இவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். 110ஆம் சங்கீதம் கோட் பண்றார். தாவீதே அவரை வந்து ஆண்டவர்னு கூப்பிடும்போது நீ எப்படி வந்து அவரை குமாரன் என்று அழைக்க, தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுவாய். அப்ப இயேசுவை சொல்ற, நான் தான் தாவீதுக்கும் ஆண்டவர். தெரியலையா உங்களுக்கு அந்த வசனம்? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44. இது இயேசு சொல்றதுனே. அதுக்காக
உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பிராசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லியிருக்கிறார். தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி கேட்கிறார் பாருங்க. ஆண்டவரே, நீ தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்ன கொஞ்சம் பண்ற நீ பாக்குற, எனக்கு தெரியும் ஐடியாலாம். அதே தாவீது தான் என்ன எப்படி கூப்பிட்டாரு? ஆண்டவர்னே கூப்பிட்டாரு. நீ எப்படி என்ன தாவீது எப்படி என்ன குமாரன்னு சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அப்ப இயேசு இஸ் ப்ரூவிங் ஹிஸ் டிவினிட்டி. அவருடையதான மகிமையை, அவருடைய தெய்வீகத்தை இயேசு என்ன பண்றாரு? ப்ரூவ் பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. அப்ப இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான தீர்க்கதரிசனங்களை ஒவ்வொன்றுமாக நம்முடையதான ஊழியக்காரர்களால கர்த்தர் என்ன செய்தார்? அது வெளிப்படுத்தினார். அங்க பார்க்கும்போது கடைசியில் என்ன பார்க்கும்போது, ஏதாவது தூதர்களுக்கு சொன்னதுண்டோ? அப்ப தூதர்கள் ஒருபோதும் இயேசுவை பார்க்கிறோம் பெரியவர் அல்ல. கடைசியாக ஒரே காரியம் 14ஆம் வசனம் 1:14. அது எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த தூதர்கள் யாரு? ரட்சிப்பை சுதந்தரிக்கும்படியாகவும் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களுக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்களுக்கு இந்த தூதர்கள் யாரு? பணிவிடைக்காரர்கள் தான். அப்ப இந்த எபிரேய கிறிஸ்தவர்கிட்ட சொல்றாரு, எபிரேய கிறிஸ்தவனே, நீ தூதனை பார்த்தும் பெருசா பெருமை கொள்ளாத. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவர் மேல பட்சத்தலாய் கொண்டு நீ ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யும் போது நீ எந்த தூதனை தலைமையில தூக்கி வச்சு நிற்கிறையோ அதே தூதன் உனக்கு எப்படி மாறுவாரு? பணிவிடைக்காரனா மாறுவார். உனக்கு உதவி செய்கிறவரா மாறுவார். பணிவிடைக்காரன உடனே வந்து வேலைக்கார மாதிரி ஒரு பிளேட்டு கப் எடுத்து சாஸ்திரம் எடுத்துட்டு டீ போட்டு அந்த மாதிரி வேலையில எந்த ஸ்தானத்துல நமக்கு ப்ரொடெக்ஷன், நமக்கு பாதுகாப்பு முடிதானே. அதாவது 91ஆம் சங்கீதத்துல சொல்றது போல கால்கள் கல்லின் மேல் மோதாதபடிக்கும், பகலில பறக்கும் அம்புக்கும் இருள் நடைமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தை பாழாக்கும் சங்காரத்துக்கும் 1000 வலது பாசத்தில் 16. இதெல்லாம் அனுபவிக்காம இருப்பதற்கு இந்த தூதர்கள் எப்படி நமக்கு பணிவிடைக்காரர்களாக? அதுக்கு ஆதாரமான வசனம் 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். இதுவும் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவாகிய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என்னங்க மறுபடியும் படிங்க. கர்த்தருடைய வார்த்தை 103 தான், 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப பலத்த சௌரவான்களே அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். 21ஆம் வசனம் கூட கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப பாருங்க, இங்க சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, அப்ப கர்த்தருடையதான சேவைக்காரர்கள் எல்லாருமே என்ன எப்பேற்பட்டவர்கள்? அவர்கள் பணிவிடைக்காரர்கள். எப்பேற்பட்டவர்கள் அவர்கள்? சர்வ சேனைகளே. இல்ல, அவங்க எப்பேற்பட்டவங்க? எப்படி? அவங்களுடைய குணம் எப்படி? 20ஆம் வசனத்துல சொல்ற அவங்களுடைய பலம் எப்படி? பலத்த சௌரியவான்கள். இந்த பலத்த சௌரியவான்கள் தான் உங்களுக்கு எப்படி வராங்க? பணிவிடைக்காரர்களாக இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்யறாங்க? அவங்க செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. அது நிமித்தமாக தூதன் பெருசல்ல, தூதனுக்காக நம்ம அழகும் தேவை இல்ல. அதனால தான் மோச சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு உங்க தூதனை தேவையில்லை. காரணம் தூதன் வேற முடிச்சானா, தூதன் அது தேசப்பட்டவர்கள தூதன் ஆண்டவருடைய கட்டளையோடு வரும்போது நிச்சயமாக என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். ஆனா அவருடைய வேலை முடிஞ்ச உடனே அவர் கான்ட்ராக்ட் வேலை மாதிரி தான், வேலைக்கார மாதிரி தான் தூதர். வந்தவர் வேலை செஞ்சாரு, கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே அவர் போயிட்டே இருப்பார். அவ்வளவுதான், அவர் பேச்சு வார்த்தை ஒன்றும் கிடையாது அது மாதிரி. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு பணிவிடைக்காரர்களாக தூதர்கள் உண்டு. இயேசு சோர்ந்து போன போது தூதர்கள் அவர்களுக்கு வந்து பணிவிடை செய்தார். வாசிக்கிறீங்களா? இயேசு உபவாசம் எடுத்து ரொம்ப சோர்ந்து போய் 40 நாள் பிசாசம் கட்டித்த கடைசியில் அவங்க கிட்ட போராடி வரும்போது ரொம்ப சோர்ந்து போனார். தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? அவருக்கு பணிவிடை செய்தார்கள். என்ன பணிவிடை செய்தது எனக்கு தெரியாது. ஆனால் they ministered unto him. அதே போல கெத்செமனேல வச்சு இயேசு ரொம்ப சோர்ந்து போனார், ஜெபித்து. அங்கேயே என்ன தூதர்கள் வந்து ரத்தம் வேர்வையாக வந்தது. அந்த சோர்வில் ஆண்டவரை
ஆண்டவருக்காக தூதர்கள் பணிவிடைக்காரர்களாக அங்கேயும் வந்தார். இயேசு கல்லறையிலிருந்து எழும்பி போய் எழும்புவதற்காக தூதர்கள் பணிவிடைக்காரர்களாக வந்தால் கல்லை என்ன செய்தாச்சு? புரட்டி தள்ளி போட்டாச்சு. அடுத்த நாள் சீஷர்களும் பெண்களும் ஓடி வந்து பார்க்கும்போது தூதர்கள் வந்து பேச, நீங்க யாரே தேடுறீங்க? அவர் இங்க இல்லை. உயிரோடு இருக்கிற மனிதர்கள் நடுவில் எதுக்கு நீங்க தேடுறீங்கன்னு கேட்கிறார். அப்ப இதெல்லாம் பணிவிட வேலை தான் தூதர்கள். பாருங்க, தூதர்கள் நமக்கு கர்த்தர் பணிவிடைக்காரராக செய்திருக்கிறார். அப்ப நான் அந்த தூதர்கள் நம்மை பார்க்கல மேலானவர்கள் அல்ல. அந்த தூதர்கள் ஒருவேளை நம்ம தூதர்களை பார்க்க சற்று சீரியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு சகலத்தின் மேல் அதிகாரத்தை தந்தார். அவருடைய மனைவியாக மனவாட்டியாக நம்மை மாற்றினார். யாராவது உங்களை அடுத்த முறை வந்து சொன்னாங்கன்னா, நீ தூதனுக்கு பதிலாக படைக்கப்பட்டவன்னு சொன்னாங்கன்னா அது காதலவே வாங்கக்கூடாது. நம்ம தர்க்கம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அந்த உபதேசம் தேவை. காரணம் நீங்க பதிலாக வந்தவங்க உங்களுக்கு தூதர்கள் பணிவிடைக்காரனாக யாராவது சப்ஸ்டிடியூட் போய் வேலை செய்வாங்களா? நம்ம சப்ஸ்டிடியூட் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் பிராண்ட், உடன் ஊழியக்காரர், உடன் சுதந்திரவாதி. நம்ம ராஜரிக ஆசாரிய கூட்டம் இருள் இருந்துதான் நம்மை ஆச்சரியமான ஒளிவிடத்தில் வரப்பண்ண செய்ததான மகிமை. அப்படி எல்லாம் இருக்கிறதான நம்ம யாருக்கும் சப்ஸ்டிடியூட் கிடையாது. அதனாலதான் பிசாசு வயிற்றறிச்சல் உண்டாயி ஏவாளமா ஏமாத்தி, ஏவாளமா நிமித்தமாக ஆதாம ஏமாத்தி கடைசியில மனுஷ குலத்தையே பாவத்துக்கு நேராக நடத்தினார். ஆனபடி தேவ ஜனமே, நம்முடையதான நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் மேல வைப்போம். நம்முடையதான கிருபை, நமக்கு உண்டாகிறதான தயவு எல்லாமே அவருக்கு நம்மளால் நமக்கு பெற்றுக்கொள்ளும். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம விசுவாசத்தை தளர விடாமல் நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் இருக்கும்போது சகலதிலும் சிறந்தவராக இயேசு கிறிஸ்து என்று எப்போதும் அவர் என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார்.